எங்களுக்கு வந்து ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தலைவரை மாற்றணும். அதாவது எலெக்ட் பண்ணி மாற்றுவோம். திமுக மாதிரி ஒரே குடும்ப கட்சியிலேருந்து வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி தாத்தா இருப்பார், அதுக்கப்புறம் அவங்க புள்ள வருவார், அதுக்கப்புறம் அவங்க புள்ள வருவார், அப்புறம் கொள்ளு பேரன் வருவார், அப்படிங்கிற மாதிரி கட்சி கிடையாது. உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக முறைப்படி ஒவ்வொரு தொண்டனும் ஓட்டு போட்டு தலைவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி இது. அது பிஜேபியில் மட்டும்தான் சாத்தியமாகும். இப்போ வந்து 6 வருடம் முடிஞ்சு இப்போ எங்களுடைய தலைவர் வந்து புது தலைவர் வரப்போகிறார். புது தலைவர் யார் வருவா? அதாவது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பதவி மாறும், 6 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடக்கும். இப்போ 3 வருஷம் முடிஞ்சு அடுத்த டேர்ம் வந்திருக்குது. அடுத்த டேர்ம் வரும்போது திருப்பியும் தலைவராக அண்ணாமலை அவர்களை நியமிப்பார்களா அப்படிங்கிறதா இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு முன்னாடி எந்த பிஜேபி தலைவருக்காவது இந்த மாதிரி 3 நாள் வந்து டிபேட் பண்ணுற அளவுக்கு நடந்திருக்கா? இன்றைக்கே நடக்குது. தலைவரை எப்படியாவது மாற்றிடணும். அதாவது ஒட்டுமொத்த மீடியாக்களும், அதாவது சோ கால்டு மீடியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் திமுக சேர்ந்த கூட்டணி கட்சிகளும் தலைவரை எப்படியாவது மாற்றிடணும், அண்ணாமலை அவர் மாற்றிடணும்.